ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கோபால். நான் வந்து இந்த மீத்தேனை பற்றி கொஞ்சம் பேசலாம் இருக்கேன். இல்லை, நம்ம என்ன நினச்சிக்கிட்டான்னு தெரியல. டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரின்னு தப்பாக ரைட்டாக பார்க்க மாட்டேங்குது. மீத்தேன் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க? விவசாயம் பண்ணுற இடத்துல, விவசாயம் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் நெருக்கஞ்சியம் பார்த்தா தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் தான். அப்படிப்பட்ட இடத்துல இப்போ வந்து மீத்தேன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா படிப்படியாக வந்து விவசாயத்தை வந்து அழிக்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க. அழிச்சாங்கன்னா நாளைக்கு என்ன தான் பண்ண முடியும்? இப்போ சொல்லுவேன், மக்கள் நம்மளாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா இது கடைசியாக வந்து இப்போ வந்திருக்குல்ல பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை, இதே மாதிரி வந்து நாளைக்கு அதை தான் சாப்பிடவும் கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து ஒரு சோமானிய நாடு எப்படி அதே மாதிரி தான் இப்போ சாக போகிறோம். அது மாதிரி வராமல் பார்க்கணும். நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஜல்லிக்கட்டு எவ்வளோ ஒற்றுமையாக இருந்து போராடணும், அதே மாதிரி நம்ம எல்லாருமே இருந்து திருப்பி எல்லா ஊர்லேயும் இருந்து ஒற்றுமையாக இருந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதை என்ன ஸ்டாப் பண்ணுறது பாருங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணால் ரொம்ப பெருமை தான். ஏன்னா இது ஒவ்வொருவரோட கடமை, விவசாயத்தை காப்பாற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தப்பி தவிர இன்னும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இதுவரை அரசியல் வந்து தேர்ந்தது தப்பான முறை தேர்ந்துட்டாங்க. இனிமேல் யார்ட்டையும் காசு வாங்காமல் உண்மையாக ஓட்டு போட்டு நல்ல அரசியல்வாதியா செய்யலையா சட்டையை பிடிச்சி கேட்கலாம். நம்ம ரைட்ஸ் இருக்குங்க, ஏன் செய்யல? அது வந்து யாரோட பணம்? மக்களோட பணம் தானே, வரி பணம் தானே. அதை வந்து அவங்களாம் கேட்டாங்க சொன்னாங்க, கோடி கோடியே கொள்ளையடிக்கிறாங்க. கடைசி நம்ம தான் பிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து டேக்ஸ் நம்ம மேலே தான் போடுறாங்க, நம்ம தாங்க கட்டுறோம். நம்ம கோடி கோடியே கொள்ளையடிச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒழிச்சு வைக்கல. இனிமேல் மக்கள் நம்ம சுதாரிக்கலைன்னா நம்மளை பாருங்க இன்னும் தரமட்டமாக ஆக்கிடுவாங்க. பாலைவனம் ஆகுது உறுதியாக இருக்குது. அதை இப்போயே வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் சப்போர்ட் பண்ணுறேன். வீடியோ எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து இப்போ என்னால் இது எதிர்ப்பை இது மூலமாக தான் நான் தெரிவிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இது வந்து நானும் உங்கள் கூட கலந்துக்குவேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.